கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்குற படம் தான். ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள எல்லாம் பிரியற மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்த்தே ஆகணும். ஏன்னா திரும்ப சேர்ந்துருவீங்க. அதுதான் உங்களோட மோட்டிவ். ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள சண்டை நடக்கும்போது அது சேர்த்து விடுறதுக்காக. சிங்கிளா இருக்க இல்லை, நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது ரிலேட் ஆகும். சிங்கிளா இருக்கவங்களுக்கு நம்ம ஆமா அப்படி இல்லை, கலைக்காகவே பார்க்கலாம், அது போதும். மூவி நல்லா தான் இருந்து எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த அஜித் படத்தோட இந்த படத்தில் அஜித் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். நான் மகிழ் திருமேனி சார் சொன்னது தான், மாஸ் இன்ட்ரோ மாஸ் டைலாக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது படத்தில். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு மற்ற படத்தோட இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், ஸ்டண்ட் சீக்வன்ஸு, ஃபைட்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதாவது ரொம்ப இல்லாமல் அங்கங்கே வச்சுருந்தாங்க. திரிஷா அஜித் மேமோட லவ் வந்து ஓகே, எனக்கு மங்காத்தாவோட இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. செமையாக இருந்தது, உண்மையில் சூப்பராக இருந்தது. சவதிக்காவாக இருக்கட்டும், தனியே அந்த சாங்ஸ் அதோட அந்த சாங் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாஸ் பிஜிஎம் அந்த சாங்கோட பத்திக்கிச்சு அந்த சாங்லாம் வேற லெவல்ல இருந்தது. இல்ல ப்ரோ, தல படம் எப்படி ப்ரோ நார்மல் படம்? தல படம் செலிப்ரேஷன் தான் ப்ரோ. நார்மலான தல படம் கிடையாது, ஆனா பயங்கரமா போயிருது. ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். நல்லா த்ரிஷாவோட நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் நிறைய இருக்குது. தலை அப்போ அது நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தலை படம். பஞ்சு டைலாக்லாம் எதுவும் பேச மாட்டாரு, நார்மலா போவாரு, அடி ஃபுல்லா வாங்கினே இருப்பாரு. இல்ல ரொமான்டிக் வந்து ஸ்டார்டிங்ல நடக்கும், கடைசியில நடக்கும். நார்மல் ஒரு சூப்பர் ஒரு ஹீரோவோட படம் மாதிரி இருக்காது, பஞ்ச் டைலாக்ஸா இருக்காது. ஹாலிவுட் படம் கிடையாது, ஒரு வேற மாதிரி லெவல்ல நடந்து வரது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. பட் ஒரு டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க நம்ம தலை. அது டிஃபரெண்டா இருக்கு தலை இந்த மாதிரி பாக்குறதுக்கு. இந்த மாதிரி படம் தேவைதான் நம்ம தமிழுக்கு. ஸோ அது அஜித் சார் பண்ணும்போது பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு செட் பாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. மங்காத்தாவும் இதுவும் கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் இது பார்க்கலாம். ஏன்னா அந்த டைட்டிலுக்காக வந்து ஒரு பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வருது. கார் ரேஸில் எல்லாமே சொன்னேன். இப்போ வேறு பத்மஸ் அவார்டு வேறு வாங்கியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தலை வந்து கார் ரேஸில் ஈடுபட்டிருக்காரு. நடிப்பு இல்லாமல் அந்த கார் ரேஸில் பண்ணும்போது சரி, அவர் வந்து ஒரு லெவலில் போகும்போது நம்ம பொதுமக்கள் ரசிகர் எல்லாரும் அவங்களுடைய இலக்கை வந்து மேலும் உயர்த்தி கொள்ளணும். அதுதான் இந்த ஒரு நம்ம எடுத்துக்கொண்ட விதமாக இருக்கு. ஹாலிவுட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறப்ப. எல்லா ஆடியன்ஸ்க்கும் நான் கனெக்ட் ஆகும். அந்த ஹாலிவுட் ரேஞ்சுனா அப்படி இல்லை, பட் கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் மோஸ்ட்லி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கரமாக இங்கிலீஷ்லேயே பேசின்னு இருக்காங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க போனாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி படம் வந்து கார் சீன்லலாம் அஜித் சார் மாஸ் தான். எப்பயுமே கார் உள்ள ஒரு ஃபைட் நடக்கும், அது ரொம்ப சூப்பர். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் இருக்கும், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா அவருக்கான மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வரும், அதுலேருந்து படம் வேறு லெவல். என்னென்னா ஒரு ஒய்ஃபை கடத்திடுவாங்க, அவங்கள காப்பாற்றுறது தான் ஒரு கதையை, ஒன்லைன்னா அவ்வளோதான் அது. மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. மகிழ் திருமேனி ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா அஜித் சார் இந்த மாதிரி நடித்தது நம்ம பார்த்ததில்லை, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணதில்லை. என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஃபன்னு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் படம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஆனால் ஒரு ஃபன்னே எதுவுமே இல்லை சுத்தமாக. அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும்தான் போயிட்டு இருக்கு, மற்றபடி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க மாதிரி அப்படி தெரியல. ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ஃபீல் கொடுத்துச்சு, படமும் அது டெஃபரெண்டாக கொடுத்துச்சு. ஏன்னா இங்கே வந்து இந்த டிபிக்கல் டைலாக்ஸ் அஜித் அடியே வாங்காமல் வந்து எப்படி சொல்கிறது, அடியே வாங்காமல் வந்து லைக் வெறும் அடிச்சுட்டு வில்லன்ஸ்லாம் அடிச்சுட்டு போட்டு போயிருந்தாங்கன்னா இது ஒரு டிபிக்கல் ஃபிலிம் ஆகிருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, அந்த கதைக்கேற்ற ஸ்கிரிப்ட் தான் போயிருக்காரு. ஸோ அஜித் இந்த மாதிரி பார்க்க டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. குட் பேட் அக்லி வருது, பட் இட்ஸ் அ டீசென்ட் ஃபிலிம், பிரிட்டி குட் ஃபிலிம். இல்லை அது ஃபர்ஸ்டே தெரியாது, ஸ்டோரி லைன் கேட்கும் போதே தெரிஞ்சதுன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட நான் வரல. மேபி கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு இது பண்ணால் கொஞ்சம் படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பட் இட் வாஸ் வெரி ப்ரெடிக்டபிள். ஸோ அதுதான் மியூசிக் அது வந்து இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் படத்துக்கு. பார்த்தீங்கன்னா அனிருத்லாம் இதே வேற யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லி போயிருப்பாங்க. ஸோ அதனால அனிருத் வந்து பத்திக்கிச்சு சவடிக்கு அதெல்லாம் தேட்டரில் பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங் அனிருத்தோட மியூசிக். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக போனதுனா அதுக்கேற்ற மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க.
ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பத்திக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹை எலிவேட்டட் பிஜிஎம்ஸ்லாம் போட்டு சூப்பராக அனிருத் அவரோட ரோல் ஆஸ் யூஷுவல் பக்காவாக பண்ணிட்டாங்க. இருக்கலாம், அதாவது ஆழ்ந்து யோசித்து படம் பார்க்குறவங்கலாம் எல்லாமே தோணும். நான் சாதாரண ஒரு ரசிகனாக பார்த்தோன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு டேரக்டராக பார்க்கும்போது அது வேறு விதமாக இருக்கும். என்னடா படம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு விதமாக இருக்கும். எல்லா ஆங்கிள்லையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க பிடிக்கும். இப்போ குடும்பத்தில் போய் ஆமாம் படம் பார்க்கும் போலன்னா வரமாட்டாங்க. குடும்ப கதையாக சொல்லுன்னுவாங்க. ஆனால் படங்கள்லாம் பல விதமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக புது விதத்தை நம்ம வரவேற்கணும். மியூசிக்கு அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். சவுண்டெல்லாம் பயங்கரம். அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு சவுண்டெல்லாம் எஃபெக்ட்லாம் புது விதமாக கொண்டு வராங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்தாலே ஒரு நடிப்புன்ற மாதிரி மியூசிக்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடியது தான். ஓகே, தேங்க்யூ. இது வந்து கரெக்டானது அளவில் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் இல்லாமல் லோவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகிங் இருந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்த கதைக்குள்ளே நம்ம போகிறப்போ வந்து அந்த லேகிங் தெரியாது நமக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு அஜித் காட்டுவாங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு அஜித் காட்டுவாங்க நமக்கு. டேரக்டரோட பழைய மூவிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மூவிஸ் பெட்டர் தான். ரெண்டு பேரும் பேசிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் பண்ண நல்லா தான் இருந்தது. எனக்கு இதில் ஒரு குறை இருந்துச்சுன்னா அர்ஜுனோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு இன்னும் ஒரு பேஸ் நல்லா கொடுத்துருக்கலான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் ரெஜினா வந்து கொஞ்சம் தனியாக தெரிவாங்க, அவங்க ரோல் கொஞ்சம் தனியாக தெரியும், நல்லா பண்ணியிருக்காங்க. திரிஷா மேம் வந்து பெட்ரு, அதாவது மங்காத்தாவோட இதில் கொஞ்சம் பெட்ரு, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது அஜித் திரிஷா மேம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. மேக்கிங் வீடியோவில் நிறைய ரிஸ்கான சீன்ஸ்லாம் காமிச்சாங்க. ஸோ அது மூவியில் கரெக்டாக இருக்குது. அந்த கார்லாம் ரொட்டேட் ஆகும், அந்த ஆக்சிடெண்ட்லாம் காட்டினாங்க. அது வந்து இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லாவே இருந்தது. அந்த சீக்வன்ஸ்லாம் சன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வருவாங்க, அஜித் சாருக்குன்னும் போது கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போது கொஞ்சம் ஃபன்னு இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மங்காத்தாலாம் பார்த்தீங்கன்னா சரியான காமெடியாக இருக்கும், படமும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பில்லாவும் அப்படி தான் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நடுவில் காமெடியாகவும் போயிட்டுருக்கோம். அதை மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் ஃபன்லாம் இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் நல்லா இருக்குது, எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. த்ரிஷா மேடம் அதிகமான சீனே வரலைங்க, அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். இந்த நிறைய படத்தில் வந்து அவங்க வந்திருந்தாங்களானே நிறைய சீன் வந்துகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியான சீன்ஸ் தான் ஒன்றா வராங்க. ஆனால் ஓகே, நல்லா இருக்குது படம். மியூசிக் அனிருத் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கு. பயங்கரம். அஜித் சாரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவரை சரியா செம்ம அடி போட்டு அஜித் சாரை அடி வெளுத்துட்டாரு போட்டு. அப்புறம் அஜித் சார் ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சு குத்துன்னு குத்தி விட்டாரு. அப்புறம் செம்மையா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு அந்த ஃபைட்டு. என்ன ஒன்று, அர்ஜுன் சார் வந்து அவரே செத்துருவாரு, அது இவரே அடிச்சு சாவச்சிருக்கலாம், அப்படியே எடுத்துருக்கலாம். அவ்வளோ அடிப்பாரு, கட்டி தொங்க விட்டுருவாரு, அவரே விழுந்துருவாருன்றது வந்து இவரே சாவடிச்சிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படத்துக்கு. ஏன்னா அவங்களே சாவற மாதிரி தானே இருந்தது. மற்றபடி படம் சூப்பராக இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. இது ஒன்றும் அந்த ஃப்ரேம்ஸ் சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் ரீஜன்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் அந்த கார்லாம் போயிட்டு வருது. ஸோ அதெல்லாம் நல்லா. அஜித்தோட அந்த அவுட்ஃபிட் த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கு. அது அவருக்கு பயங்கரமாகவே இருக்கு. இல்லை அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன கதை எப்படி போகுது என்ன புரியல. பட் ஓரளவுக்கு ரொம்ப அது அன்பிரடிக்டபிளாக இருக்க மாதிரி இல்லை, ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் அது நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப ஒஸ்ட்டாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அனிருத் சொல்லவே வேணாங்க, எல்லா படத்துலையும் செதுக்கிறாரு. தலைக்கு அந்த பத்தி குச்சி சாங் வந்ததுக்கப்புறம் தேட்டரே பயங்கரமாக பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அனிருத் அவரோட ரோல் எப்பவும் போல எல்லா ஆக்டர் பண்ணுற மாதிரி தலைக்கு அவர் பண்ணுறாரு. ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பட் மங்காத்தா லெவலுக்கு இருக்க மங்காத்தா வந்து இனிமேல் எந்த படம் வந்தாலும் மங்காத்தாவோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது அஜித்தோட ஒரு ட்ரேட்மார்க் ஃபிலிம்.
என்ன வந்து அதுக்கு அடுத்து என்ன படம் வருதோ அந்த அந்த செகண்ட் கேட்டகரியில் தான் நம்ம வைக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஜான்ரனால நம்ம அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட ஃபைட் சீன்ஸாக டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா அஜித் சார் வந்து வெறும் அடிக்க மட்டும் இல்லாமல் லைக் அடி வாங்கிட்டு இருந்ததுனால இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஈக்குவலாக ஈவன் ஆரவ் கூட பார்த்தீங்கன்னா தலையை அடிச்சிட்டு இருப்பாரு. ஈவன் ஒரு சின்ன சின்ன அந்த ஃபாரின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட தலையை வந்து அவர்கிட்ட அடி வாங்கின்னு இருப்பாங்க. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா ஒரு நார்மலான ஆள் வந்து ஒரு ஒரு கேங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிச்சு. ஸோ இட்ஸ் அ டீசென்ட் ஃபிலிம். எதுவுமே ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட்ஸ் அ ரியலி டீசென்ட் ஃபிலிம். ஆமாம், ஆக்சுவலி இந்த தலையை வந்து இந்த ரொமான்டிக் இதில் பார்த்து வந்து ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா அந்த டைமில் ஏதோ பார்த்துட்டு இருந்தது. அண்டு த்ரிஷா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேராக அமைஞ்சாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் நல்ல ரொமான்டிக் டைலாக்ஸாக இருக்கட்டும், இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து பிரிகிற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இம்பாக்ட் கொடுக்கும். இன்னும் அந்த மாதிரி டைலாக்ஸ் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ரியலி குட் பிட்வீன் தம். ரசிகர்களுக்கு இதுக்கு வந்து ரசிகருக்கு மெசேஜ் கொடுக்க மாதிரி எந்த படமும் இல்லை. இட்ஸ் எப்படி பக்கா ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஃபிலிம் தான். அதான் சொல்ல ரொம்ப நேரம் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிகிற மாதிரி நிலைமையில் இருக்காங்களா அவங்களுக்கு வேணால் இம்பாக்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும். தவிர ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு இட்ஸ் நாட் அ டிபிக்கல் அஜித் ஃபிலிம். அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம வரோம், செலிப்ரேட் பண்ணுறோம் ஆஸ் யூஷுவல். இல்லை, நான் ஆக்சுவலி இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் ஆமாம் நான் எனக்கு படம் நல்லா இல்லை, அஜித் ஃபேனாக இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். வலிமையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஸோ டீசெண்டான ஃபிலிம். ஸோ 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். 7.5. ஓகே. நான் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ளே என்ட்ரு ஆனேன். ஆனால் அந்த சாங் மட்டும் நான் பார்க்கல, கொஞ்சம் லேட்டாக உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். மற்றபடி ஓகே தான் படம். விடாமுயற்சிக்காக ஒரு சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அஜித் சாருக்கு, அதை பாடிடுறேன். அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு, அஜித்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங் இல்ல மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.